கலைஞர் 100 நாணய வெளியீட்டு விழா நடக்குது. அதுக்கு ராகுல் காந்தியை கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கூப்பிடல, மத்திய அரசு இதை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? இதை திமுகவை யாரு இருந்தாலும் சங்கி, பிஜேபின்னு பி டீம். உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏல இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்க தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து? இதே ஆளுநரை தான் நீங்க மாத்த சொல்லி போராடினீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமே கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்க நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னா கோவச்சுக்கிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை, உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னாங்க. அவங்க அப்பா பேர்ல ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னா போய் எதுக்கு நீ அங்க போய் கைகுலிக்கு கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் உங்க கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே. நீங்க மாத்த சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். ஒருத்தரும் பேசல. இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பருவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர்களாம் வாயை திறகலையே, திறகல. இந்த ஒரு காசு 100 ரூபாய் காசு, இந்த செல்லா காசுக்கு சரணடைஞ்சிட்டீங்க. எங்க உங்க வாடகை வாய்கள்லாம், உங்க யூடியூபர்ஸ், உங்களுடைய முட்டுகள், சவுக்கு முட்டுகள் ஒருத்தர் ஒன்றும் பேசல, அமைதியா இருக்கீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த முறைகேட்டுக்கு அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரலன்னா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரல, இன்னைக்கு வரைக்கும் அந்த முறைகேடு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை பேச தயாரா இல்ல. தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தினுடைய தொல்லியல் ஆய்வுக்கு எதுக்கு சமஸ்கிருதம்னு கேட்க ஒருத்தர் இல்ல. சமஸ்கிருதம் எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி? மொழிவழி மாநிலங்கள் பிரித்தீர்கள். சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம்? பிறகு எதற்காக இந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? அந்த வாசல்ல உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்ல தெரியுது, முதல் மாந்தன் தமிழன் சொல்ல தெரியுது, தமிழ் மொழி நம் மொழி, தமிழ் இனம் நமது இனம்னு பெருமை கொள்ளணும்லாம் பேச தெரியுது. ஏன் அந்த உரிமையை நீங்க பெற்று தரல? அங்கேயே என் தாய்மொழியில கல்வெட்டு இல்ல. சும்மா சந்தர்ப்பவாதம், தேவைக்கேற்ப பேசுறது. இந்த 3 ஆண்டுகள்ல 1000 ரூபாயை தவிர இவர்கள் செய்த அரசியல் ஏதாவது இருக்கா? ஆக்கப்பூர்வ அரசியல் ஏதாவது இருக்கா? அங்க போய் இதே நாங்க போய் ஆளுநரை சும்மா ஒரு ஏதாவது ஒரு திருமண நிகழ்வு சந்திச்சா கூட என்ன பேச்சு பேசியிருப்பிய? இதுல என்ன பாக்குறதுக்கு இருக்கு? இது ஒரு கொடுமை. அமைதியா இருப்பாங்க பாருங்க, அமைதியா இருப்பாங்க. இன்னைக்கு வெளியீட்டு விழாவில் பாருங்க, இவங்க யாராவது என்னவா என்ன இவர் அவரை புகழ்றது என்ன, அவர் இவர் நடக்கும் பாருங்க. காங்கிரஸ் கூப்பிடலன்னா அது காங்கிரஸ் கட்சிகள் வெக்கப்படணும், தலைகுனியணும். இந்த காசை வெளியிடு, எதுக்காக அவர் காசு வெளியிடணும்? நீங்க தான் பெரிய பகைகளாச்சே. சனாதன எதிர்ப்பாளர்கள், பாசிச எதிர்ப்பாளர்கள், பாசிஸ்ட் வெளியிட காசு, அது பெருமையா இருக்கு. அந்த பாசிசத்துக்கு காசு வெளியிடும் போது பள்ளியில் இல்லாது கொடிய பாசிசம். பிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் ஐயோக்கியன்னு தெரிஞ்சு அவனை புனிதப்படுத்த போராடுறான் பாரு, அதுக்காக பேசுறான் பாண்டா, அவன் தாண்டா ஆக கொடி ஐயோக்கியன்ட்டு. அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்.